கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமி திடீரென காணாமல் போனாள். அவளுடைய அப்பா அம்மா பதறி போய் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள். போலீஸும் தேட ஆரம்பித்தது. உறவினர்கள், ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தையை கண்டுபிடிக்கணும் என்று தேடினார்கள். 2 நாட்கள் அந்த வீட்டில் யாருக்கும் தூக்கம் இல்லை. அம்மா அழுது கொண்டே இருந்தாள். அப்பா உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தார். ஆனா மே 22 காலை ஒரு ஏரி கரையில் அந்த சிறுமியின் உடல் கிடந்தது. அவளுடைய முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருந்தது. கண்கள், மூக்கு, வாய் எதுவும் சரியாக தெரியவில்லை. ஒரு சின்ன குழந்தையை இவ்வளவு கொடூரமாக யாராவது அடிக்க முடியுமா? இதை கேட்ட மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் இன்னும் பெரிய கொடூரம் தெரிய வந்தது. அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தது. இதை கேட்கவும் மக்கள் கோபத்தில் நடுங்கினார்கள். ஒரு 10 வயது குழந்தையா? இவங்களுக்கு மனசே இல்லையா? ஆனா இதுல இன்னும் பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? அந்த குழந்தையை தேடுவது போல 2 நாட்களாக அம்மா அப்பாவுடன் சேர்ந்து நடித்தவர்கள் அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களே, அவனோட நண்பனும் சேர்ந்து. ஒருவன் மட்டும் இல்லை, அவனோட நண்பனும். அந்த அம்மாவோட கண்ணீரை பார்த்து கொண்டே கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம் என்று நடித்து இருக்கிறார்கள். ஆனா சிசிடிவி கேமரா இந்த மிருகங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடி அலையும் போது அவளோட பக்கத்தில் நின்றவன் தான் அந்த குழந்தையின் உயிரை எடுத்தவன். இதை விட பெரிய துரோகம் இருக்க முடியுமா என்று அந்த பெற்றோர் கேட்கிறார்கள். சினிமாவில் மட்டும் பெண்களை கெடுப்பவர்களுக்கு எப்படி தண்டனை காட்டுறீங்களே, அதே மாதிரி உண்மையிலும் இந்த கொடூரர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கள் என்று மக்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார்கள். ஏன் சில நாடுகளில் இப்படி குற்றங்கள் குறைவாக இருக்கு? ஏன்னா இங்கு சட்டத்திற்கு பயம் இருக்கு. அரபு நாடுகளில் குழந்தைகளுக்கு பாலியல் கொடுமை செய்து கொலை செய்யும் மிருகங்களுக்கு மிக கடுமையாக தண்டனைகள் வழங்கப்படுகிறது. சில இடங்களில் ஆயுள் முழுக்க சிறை, சில இடங்களில் மரண தண்டனை வரை கூட வழங்கப்படுகிறது. ஏன்னா ஒரு நிரபராதி குழந்தையின் கண்ணீரை அவர்கள் சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். ஒரு குழந்தையின் பாதுகாப்பு ஒரு சமூகத்தின் பொறுப்பு என்று நினைக்கிறார்கள். என்று அந்த குழந்தை நாளை யாருடைய குழந்தை? ஒரு குழந்தை கூட பாதுகாப்பாக இல்லாத சமூகம் எப்படி நிம்மதியாக வாழும்? இப்படி மிருக மனசு கொண்டவர்களை காப்பாற்றுவது மனித தன்மையை கொள்வது போல. இந்த சிறுமியின் முகம் சேதப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா அவளின் அழுகை இந்த சமூகம் மறக்கக்கூடாது. அல்லாஹ் அந்த குழந்தைக்கு ஜன்னத்துல உயர்ந்த இடம் கொடுக்கணும். அந்த பெற்றோருக்கு பொறுமையும் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடூரங்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும்.